ஜனவரி 19 ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் பிஎம் லான்ச்சஸ் 6009 அதான் 7000 க்ரோஸ்க்கு வந்து கசிரங்கா காரிடார் ஒர்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி லேண்ட்ஃபார்ம் வந்து இந்த ஃப்ளட்டுக்கு ரொம்ப ப்ரோனான ரீஜன் கசிரங்கா ஃபாரஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டாலரேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரெசிலியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. இது ஃபர்தராக வந்து என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த சிண்டிகேட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக டெஃபினிஷன் மட்டும் என்னென்னு பார்த்துக்காங்க, ரொம்ப தேவையில்லை. அது வந்து ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொன்ன ஒரு விஷயம். சரி, ஓகேங்களா? கரண்ட் கவர்மெண்ட். ஸோ அது லைட்டாக பார்த்துக்காங்க, வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 4ல் ஃபிஷர் ஃபோக்ஸ் அலிக் இல்லீகல் கான்கிரீட் ரோட் லைட் வயலேட்டிங் சிஆர்செட் நார்ம்ஸ். ஸோ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நார்ம்ஸ்னால் என்ன, அது எந்த ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாக யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்க, லைட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? சிஆர்செட் வச்சு ஆல்ரெடி யூபிஎஸ்சி மெயின்ஸ்லையுமே கொஸ்டின் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 6 எடிட்டோரியலில் புல்லிங் டாக்டிக்ஸ். ஸோ ட்ரம்ப் வெப்பனைசேஷன் ஆஃப் டேரிஃப் ஓவர் கிரீன்லேண்ட் குட் அண்டர்மைன் நேட்டோ. இப்போ என்னன்னா வந்து ட்ரம்ப் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் நியூஸ் நிறைய ஃபாலோ பண்ணிங்களா பண்ணலையான்னு தெரியல. ஸோ ஏகப்பட்ட கவுண்டர் மெஷர்ஸ் இல்லை ஏகப்பட்ட மெஷர்ஸ் வந்து கவுண்டர் குளோபல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ட்ரம்ப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் ஹோல்டு 10% டேரிஃப். யூரோப்பியன் நேஷன்லேருந்து எந்த ப்ராடக்ட் வந்தாலும் அது 10% டேரிஃப். அதுக்கப்புறம் February 1 இருந்து அண்ட் தென் ஜூனுக்கு அப்புறம் 25% டேரிஃப். ஸோ இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இஷ்யூ எல்லாமே இருக்காங்கன்னா கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல ஏரியா. ஸோ அந்த கிரீன்லேண்டில் யூஎஸோட டாமினன்ஸ் வந்து வர்றதுக்கு இவங்க வந்து நான் கிரீன்லேண்டை எவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கிரீன்லேண்ட் வந்து கரண்ட்டாக யார்கிட்ட இருக்குன்னா வந்து டென்மார்க் வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னா நீ தரலன்னா நான் வந்து ஹோல் யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து டேக்ஸ் போடுவேன், நான் இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ மற்ற பிரைம் மினிஸ்டர்ஸும் மற்ற ஊருக்கு பிரசிடென்ட்ஸுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யூகே பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து ஜெர்மன் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த மூவ்ஸை. ஏன்னா வந்து இது ரொம்ப யூனிலேட்டரலாக இருக்குது, ஒரு பேக் டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்போது வெனிசுலா கிரைசிஸ்மே தெரியும். வெனிசுலாவில் போயிட்டு இவங்களாம் மிலிட்டரி ட்ரூப்ஸ் இறக்குனாங்க, அங்கே இருக்க பிஎம் அவங்க ஃபேமிலியோட தூக்கிட்டு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எதுவுமே ஒரு நாட்டோட செவர்னிட்டியில் தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகுறது. இப்போ எதுக்காகனா இவங்க கிரீன்லேண்ட் அக்வயர் பண்ணணும்னு பார்க்கணும்னா ரிசர்வ்ஸ். கிரீன்லேண்ட் வந்து பொட்டன்ஷியல் ஃபார் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ், லித்தியம் எல்லாத்துக்குமே வந்து பொட்டன்ஷியலான ரீஜனாக இருக்குது. ஏன்னா ஃப்ரோசனாகவே இருக்குது பல இயர்ஸாக. அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் ரெடி டு யூஸ் கண்டிஷனில் கிடைக்கும். அப்போது என்னன்னா வந்து இன்னும் எஃபிஷியண்டாக வந்து எக்கனாமிக் டாமினன்ஸ். இப்போ வந்து இத்தனை நாள் வந்து செக்யூரிட்டி த்ரெட் வச்சு டாமினேட் பண்ணது இல்லாமல் இப்போ என்ன டாமினேஷன் வந்து எக்கனாமிக் பேஸ் பண்ணி டாமினேட் பண்ணுறது. அதுதான் வந்து ஒரு பக்கம் சைனா எமர்ஜ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் வந்து நிற்கிது. இப்போ வந்து இதில் நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ ட்ரம்போட டிசிஷன்ஸ் எல்லாமே எந்தளவு வந்து ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று இந்த இவர் பண்ண எந்த ஒரு மெஷர்ஸுமே வந்து லீகல் பேக்கிங் காங்கிரஸில் கிடையாது. ஜஸ்ட் வந்து இவராக எடுத்து இவராக பேசின விஷயம் தான். அண்ட் தென் செகண்ட் வந்து ஜுடிஷியல், அதாவது வந்து இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் ரூல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இவங்க இஷ்டத்துக்கு வயலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ டேரிஃப் போடுறது அவ்வளோ டேரிஃப் போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம். தென் வந்து யூரோப்பியன் நேஷன் வந்து ஆன்டி கோஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக வந்து கவுண்டர் டேரிஃப் மெஷர் எடுக்கிறதாகவும் ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வாஷிங்டன் வந்து பெட்டர் ஸ்டான்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இம்பேலன்ஸ் கண்டிஷன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிரைசிஸ் இன் எஜுகேஷன். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக ஒரு வெட்டி கட்டிருக்காங்க. என்னன்னா வந்து இன்க்ரீசிங் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்க்ரீசிங் வந்து சூசைட்ஸ். ஸோ இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே இருக்க வேகன்சிஸ் வந்து இன்னொரு வகை எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, மெயினாக வேகன்சிஸ் சரிங்களா, ப்ரொஃபஸர் லெவல் வேகன்சிஸ், ட்ரெயினிஸ் லெவல் வேகன்சிஸ், ரிசர்ச்சர்ஸ் வேகன்சிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பெண்டிங்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 142 நம்ம ஆல்ரெடி யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற மெஷர்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 142 கீழே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து எந்தளவு இப்போ வந்து வைஸ் சான்சலர் போஸ்ட் இதெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது. 50% ஆஃப் வந்து இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து ஸ்டில் வேகன்சிஸ் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. 50% மேலே வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ சென்னையில் தான் இருக்குது. இந்த மெட்ராஸ் வந்து எப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷனாக ரோல் மாடலாக ஹோல் இந்தியாவுக்கே இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லேயே வந்து ப்ராப்பராக வந்து இன்னும் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறது இல்லை. 1970s அது இருந்த ஸ்டாண்டர்ட்ஸை விட இப்போ வந்து அப்போ இருந்த க்ரோத்தை விட இப்போ அதோட க்ரோத்தோ அதோட ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் சப்மிஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லைன்னா அந்தளவு ப்ராப்பராக சப்மிட்டும் ஆகுறது இல்லை. ஸோ இது எல்லாமே என்னன்னா வந்து
நம்ம ஒரிஜினல் இப்போ மற்ற ஸ்டடிஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் சயின்ஸ் ஸ்டடிஸ் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக வந்து டிஜிட்டல் அசெட்ஸை பற்றி படிக்கிறதுக்கு, கிரிப்டோ கரன்சிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ்க்கு இதுக்கெல்லாம் தனியாக கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் கோர் என்னன்னா வந்து பேசிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அங்கே இருக்க வேகன்சிஸ், ப்ரொஃபசர்ஸ் கைட் பண்ணுறது, எஃபிஷியண்டாக வந்து ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது, இது எதுவுமே நடக்கிறது இல்லை. அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளமாக இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கரப்ஷன் அண்ட் ப்ரியர் சாங்ஷன் கேஸ் ஆஃப் டிவைடட் ஹவுஸ். ஸோ இப்போ என்னன்னா வந்து நாகார்ஜுனா அண்ட் விஸ்வநாத் 2 பேருமே ஜஸ்டிஸாக இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. இவங்க 2 பேருமே கொடுத்த வேர்டிக்ஸ் இப்போ இந்த கேஸ் ஃபுல்லாகவே பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வினித் நாராயண் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். இந்த கேஸ் கீழே என்னன்னா இப்போ வந்து ஒரு கரப்ஷனோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா பப்ளிக் ஆஃபீஸ் கீழே இப்போ ஒரு கலெக்டரோ யாரோ ஒரு கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அங்கே இருக்க டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்களோட ஆஃபீஸை போய் சர்ச் பண்ணுறதோ அவங்களோட வீட்டை போய் சர்ச் பண்ணுறதா இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த பப்ளிக் அஃபிஷியலுக்கு சப்போர்ட் பண்ணுறதே ஒரு மினிஸ்டராவோ ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து கரப்ஷன் வந்து ஈஸியாக பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இதை பிரேக் டவுன் பண்ண வந்து வினித் நாராயண் கேஸ் வந்து ஆக்சுவலாக என்என் ஓஹரா கமிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஓஹரா கமிட்டி ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பெரிய பெரிய கிரைம்ஸ் இருக்குல்ல, அந்த பெரிய கிரைம்ஸ்க்கும் பெரிய கிரிமினல்ஸ்க்கும் பெரிய ப்யூரோக்ரட்ஸுக்கும் அண்ட் தென் அங்க இருக்க வந்து அபிஷியல்ஸ் இருப்பாங்களா, இவங்க எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கு. அதனால தான் இந்த கேஸே வினித் நாராயண் கேஸ்ல வெளியே வந்திருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அந்த ப்ரொவிஷனை ஸ்கிராப் பண்ணாங்க. எந்த அந்த இப்போ சிபிஐ நோடல் ஏஜென்சினா சிபிஐக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. அது இன்வெஸ்டிகேட் பண்ணுமா, என்கொயரி பண்ணுமா, ஹவுஸ்ல போய் ரைட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அதை விட வந்து நம்ம ஒரு அத்தாரிட்டியை போய் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த கேஸ் வந்து இப்போ ஓவர்டேக் பண்ணனால இதே தான் சுப்பிரமணிய சுவாமி அந்த கேஸ்லயுமே வந்து சேம் இதே கவர்மெண்ட் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சிவில் கேஸ் என்ன பண்ணாங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், பிளஸ் வந்து லோக்பால் ஆக்ட் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கீழே என்ன கொண்டு வந்தாங்கன்னா இப்போ வந்து சேம் கிடையாது. இப்போ எல்லா லெவல் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸுமே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் இந்த சுப்பிரமணிய சுவாமி கேஸ் இருக்குல்ல, அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் லோவர் லெவல்ல இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன், லெவல் 1 ஆஃபீஸர்ஸ் அதாவது குரூப் 1 ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் லைஃப் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ஸ்கிராப் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஈக்குவலிட்டி பிஃபோர்லாம் சொல்றதே வயலேட் பண்றதா இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸை மாற்றுவீங்களா கிரைமுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிவில் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் ஈக்குவலாக ப்ரொடெக்ஷன் தரோம், யாருமே மேலே கிடையாது கீழே கிடையாது சொல்லியிருப்பாங்க. இதுவுமே என்னன்னா இப்போ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், லலித் குமார் கேஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து நிக்கணும், நீங்க வந்து போய் ரைட் பண்ணணும், என்கிட்ட பெர்மிஷன் ஆகணும். அப்போ அதுவுமே ப்ரீவியஸ் கன்சர்ன் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்த்தனாவும் சரி பிளஸ் வந்து விஸ்வநாதன் 2 பேருமே வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரொவிஷன் ஸ்கிராப் பண்ணி இது அன்கான்ஸ்டிடியூஷனல் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இப்போ கவர்மெண்ட் என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஆக்ட்ஸ்லாம் வச்சு கொண்டு வர்றது இப்போ எதுக்கு ரேஷனலைஸ் பண்ணோம்னா எஃபிஷியன்டான சர்வீஸ் டெலிவரி பண்றதுக்கு, அப்ராப்ட் எங்கெங்கெல்லாம் கரப்ஷன் இருக்கோ அதை வந்து கட் பண்றதுக்கு. அதை விட்டுட்டு வந்து கவர்மெண்ட் ஒரு டெசிக்னேட்டட் ஆர்கனைசேஷன் வச்சுட்டு அங்க போயிட்டு வந்து ஒரு டைம் கேட்டு வர்றதுன்றது இன்னுமே வந்து மஷ்ரூம் தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கிடையாது. இந்த கேஸை வந்து இப்போ ஃபர்தரா என்ன இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி கிட்ட கொடுத்தா அந்த ஏஜென்சியுமே யார்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் வருதுன்னா கவர்மெண்ட் கிட்ட. ஸோ இது இப்பயுமே இண்டிபெண்டன்சி ஆஃப் தி ஏஜென்சியுமே கொஸ்டின் வருது. அப்போ இது ஹையர் பெஞ்ச் வந்து பெட்டரான டிசிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்க இந்த வினித் நாராயணன் கேஸ் இந்த மாதிரி கேசஸோட ஜென்ரல் ஐடியா வச்சுக்கோங்க. எத்திக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? மெயின்ஸ்லுமே தாராளமாக கோட் பண்ணலாம். கரப்ஷன்ல பேசும்போது ஓஹரா கம்லாம் தாராளமாக கோட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியா ஜெர்மனி டைஸ் கேன் ஒன்லி சோர் ஹையர். ஸோ என்னன்னா உத்தராயன் என்னன்னா குஜராத்ல வந்து வருஷம் நடத்துற இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல். அதுல வந்து ஜெர்மன் சான்சலரும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் வந்து சேர்ந்து கைட் விட்ட மாதிரி நிறைய போஸ்ட்லாம் போயிட்டு இருந்துச்சுல. ஸோ அப்போ ஜெர்மனுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க டைப் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஜெர்மனி 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி, இந்தியா 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ இவங்களோட ஸ்டான்ஸ் ரொம்ப பக்கமா இருக்கு. இப்போ வந்து இந்தியா டெவலப் ஆச்சுன்னா கூட ஜெர்மனியும் டெவலப் ஆகும். இந்தியா டெவலப் ஆச்சுன்னா இந்தியாவில் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து வந்து இம்போர்ட் அதிகமாச்சுன்னா ஜெர்மனியோட ப்ராடக்ட்ஸும் இந்தியாவில் நல்லா சேல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஜெர்மனியில் நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பெட்டராக இருக்கும் 2 பேரோட சஸ்டைனபிலிட்டிக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ 75 years ஆஃப் வந்து ஜெர்மன் இந்தியா ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதை வந்து பெட்டராக ஃபோர்காஸ்ட் பண்ணி இன்னும் பெட்டராக டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இல்லை நம்ம. ஓகேவா? ஜஸ்ட் வந்து அந்த சான்ஸ் வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பிளான் ஃபார் பிப்ரவாஹார் ரிலிக்ஸ். ஸோ பிப்ரவாஹார் ரிலிக்ஸ்னா என்னன்னா புத்திஸ்ட் ரிலிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகலில் வந்து அந்த ஸ்டூபாஸோட எமர்ஜென்சி அதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ஸ்டூபாஸ் வந்து புத்திசம் வரதுக்கு ஃபியூ இயர்ஸ் முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஒரு டைம் 2023 நினைக்கிறேன், அதில் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே லைட்டாக நியூஸ் பேப்பரில் கோத்ரூ பண்ணுறது தான் நமக்கு அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இது என்ன சொன்னால் அந்த ரிலீக்ஸை வந்து பரி பண்ணி வைக்கிறதும் அதுக்கப்புறம் ஸ்டூபாஸ் காவிங்ஸ் இதெல்லாம் தான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இங்கே வந்து
பீப்புள்ஸ் வந்து படிக்கிறதுக்கோ கல்ச்சுரல் இன்டெகிரிட்டி டெவலப் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும். அப்போ இந்த மோனோலித்திக்ஸ் 2% இதை பெட்டர் இந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே கல்ச்சுரலாகவும் சரி ஆர்கிடெக்சராகவும் சரி ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் கல்ச்சரல் ஸ்டடீஸ்க்கு வந்து இந்தியா கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னும் பெட்டராக வந்து இந்த மாதிரி விஷயம் டெவலப் ஆகும், சாஃப்ட் டிப்ளமசிக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வேறு எதுவும் இல்லைம்மா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் வந்து 8ல கீழே ஃபில் வேக்கன்ட் ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் வித்தின் 4 months. ஸோ நம்ம பேசணும்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதில் இன்னொரு ஆர்டிகல், ஸோ ப்ரைவேடைசேஷன் இந்த மாதிரி மேசிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுனால வேகன்சிஸ் ஃபில் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் மீடியா பாடி சீக் நியூ சேர்பர்சன் ஃபார் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்டாச்சுரி பாடி. ஸோ அதுக்கு வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் என்ஷூர் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். இதுக்கு யார் வந்து சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுவா, இல்லை மொத்தம் 29 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுலேயே கொஞ்சம் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணுவா இந்த மாதிரி விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 9ல 2 children died due to GBS. ஸோ குலியன் பேரே சிண்ட்ரோம்னா என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் பட்ஜெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபைன் டியூன் கிரிப்டோ பாலிசி. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம டிடிஎஸ், அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸாக இருக்கும், கிரிப்டோ கரன்சிஸாக இருக்கும், டேக்ஸ் டிடக்ஷன் அப்ரோச் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது 1% பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு அந்த டிஜிட்டல் அசட் செக்யூரிட்டி சேல் பண்ணுறது மூலியமாவோ நம்ம கெயின் பண்ணுறதுல 30% ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து லாஸ், இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சியில் ப்ராஃபிட் இருக்குமோ, ஒரு கிரிப்டோ கரன்சியில் லாஸ் இருக்கும். சரியா? இப்போ பிட்காயினில் ப்ராஃபிட் இருக்கலாம், கிரகம் பேஸ் பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கு, அதில் வந்து லாஸ் இருக்கலாம். ஸோ இதை டேலி பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் தான் கணக்கு எடுக்கிறீங்க, லாஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் அதுக்கு ரேஷனல் ஒரு லாஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஸ்டில் பட்ஜெட்ல எதுவுமே கொண்டு வரல, இன்னும் ஸ்டில் எதுவும் ப்ரொசீட் பண்ண ரிலேட்டடா. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ப்ராஃபிட் டிவிடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம லாஸ் வச்சிருக்கோம். இந்த லாஸ் தான் போதில்ல, அதுக்கெல்லாம் வந்து எதுவுமே ஒரு லாஸோ ப்ரொவிஷன்ஸோ டேக்ஸுமே எக்ஸம்ஷன்ஸோ கிடையாது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 17 வந்து பார்த்தோம்னா பேர்ட்ஸ் இன்வைட்டட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பேர்ட் சென்டர் இன் விழுப்புரம். ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா வந்து டிஎன்ஷூர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து விழுப்புரத்தில் ஒரு பெரிய பேர்ட் சான்ச்சுரி மாதிரி கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 18ல மைக்ரோஸ்கோபிக் கிரஸ்டேஷியன்ஸ் ஃப்ரம் கவர்டி எஸ்டாப்ளிஷ் எஸ் நியூ ஜேனஸ் அண்ட் ஸ்பீஷஸ். ஸோ கிரஸ்டேஷன் வந்து யூபிஎஸ்ல ஆல்ரெடி மைக்ரோ ஆர்கனிசம் பேஸ் பண்ணி வச்சிருந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 2 to 3 years 3 times வந்து லாஸ்ட் 5 years ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கிரஸ்டேஷன்ஸ் என்ன மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். இப்போ அந்த கிரஸ்டேஷன்ஸ்ல வந்து பிஜோயி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று நேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு வந்து யூனிஃபில் என்ன சொல்றாங்கன்னா வந்து மார்ஃபாலஜிக்கல் ட்ரைட்ஸ் தான் கொஞ்சம் இருக்கு, வேற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்க்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டாக தெரிஞ்சுக்காங்க, அவ்வளோதான். பிஜோயின்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் இருக்கு, அது கிரஸ்டேஷியன், அது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? அது வேற எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 20, யூஎஸ் இன்வேஷன் ஆஃப் கிரீன்லாண்ட் வுட் மேக் அப் புட்டின்ஸ் ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். ஸோ இப்போ வந்து யூஎஸ் வந்து கிரீன்லாண்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இப்போ கிரீன்லாண்ட் வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து அங்கே சண்டை போட்டா, ஐ மீன் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஆர்மி ட்ரூப்ஸ் இறக்குறது, மிலிட்டரைஸ் பண்ணா, அப்போ வந்து ட்ரம்ப் தான் மீன்ஸ் புட்டின் தான் வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்க பண்ண இன்வேஷன் தப்புன்னு சொல்லி உங்க கிளைம் பண்ண முடியாதுல்ல, அப்போ நீங்களுமே அதானே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ வேற சும்மா ஜஸ்ட் வேர்ட் தான். அதே மாதிரி வந்து EU வான்ஸ் அகைன்ஸ்ட் ட்ரம்ப் டேரிஃப் ரேட். ஸோ என்னது, EU வந்து வழக்கம் போல இப்போ நம்ம சொன்னோம்ல ஆன்டி கோஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் வேற எதுவும் நியூஸ் இல்லை நம்ம இன்னைக்கு, அவ்வளோதான். இது வரைக்கும் பேசின ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து குவிஸஸா ஐகிட் IAS அகாடமி டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி பாருங்க, ஆக்டிவ் காலிங் பெட்டரா இருக்கும். ஓகேவா?